அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். 550 செய்யுள் 42. நெய்தல் நில தலைவன் தன்னுடைய தலைவியை பிரிந்து செல்லும் போது தலைவியானால் அவனுடைய பிரிவு துன்பத்தை தாங்காமல் கடல் நிலத்திலே ஓடுகிற நண்டை பார்த்து சொல்வதான செய்யுளை பார்ப்போம். கொடுந்தாள் அளவ குறையே யாம் இறப்போம், ஒடுங்கா ஒளி கடல் சேர்ப்பன் நெடுந்தேர், கடந்த வழியை எம் கண்ணார காண நடந்து சிதையாதி நீ. நண்டுடைய கால் வளைஞ்சிருக்கும். அது சொல்றாங்க, வளைந்த கால்களுடைய நன்று. ஒரு வேண்டுகோள் வைக்கிறவங்ககிட்ட, எப்போதும் அலையோசையோடு இருக்கக்கூடிய கடல், அதை சார்ந்த அந்த நிலத்திற்கு என்னுடைய தலைவன், அந்த தலைவன் என்னை விட்டு பிரிந்து செல்கிறான். அவன் தேரிலே செல்லுகிறான். அப்படி அவன் தேரிலே செல்கிற போது அந்த தேர் சக்கரமானது பதிந்த சுவடுகள் மணலிலே இருக்கிறது. வளைந்த கால்களுடைய நண்டே, அந்த மணல் மீது சென்று அந்த தேரினுடைய சக்கரத்தை அழித்து விடாதே என்று. ஏனென்றால் என்னுடைய தலைவன் பிரிந்து போயிருக்கிறான். அவனை நான் பார்க்க முடியாவிட்டாலும் அவன் போன பாதையை, ரதம் போன பாதையை நான் பார்ப்பேன். உன்னுடைய வளைந்த கால்களை வைத்துக் கொண்டு அந்த தேர் சக்கரம் பதிந்து அந்த மணல் மீது சென்று அதை அழித்து விடாமல் இரு என்று நண்டை பார்த்து கூறுவதான செய்யுள். மீண்டும் செய்யுள். கொடுந்தாள் அளவ குறையே யாம் இறப்பேம், ஒடுங்கா ஒலி கடல் சேர்ப்பன் நெடுந்தேர், கடந்த வழியை எம் கண்ணார காண நடந்து சிதையாதே நீ. நான் அதை கண்ணால பார்ப்பதற்கு, கண்குளிர அந்த தேரினுடைய சோடை, தேர் சக்கரத்தினுடைய சோடை பார்ப்பதற்கு ஏதுவாக நீ அதை அழிக்காமல் இருப்பாயாக என்று நண்டை பார்த்து தலைவி சொன்னதான செய்யுள். நன்றி, வணக்கம்.